அண்ட் வெல்கம் டு சொல்ல துடிக்குது மனசு. சினிமாவை கண்டுபிடிச்ச மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசன். இவர் சினிமாவை மட்டும் கண்டுபிடிக்கலைங்க, கிராமஃபோன் ரெக்கார்டு, எலக்ட்ரிக் பல்புன்னு ஆயிரக்கணக்கான விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டு போயிட்டார். ஆனால் இவர் சின்ன வயசில் இருக்கும்போது ஸ்கூலில் இவர் ஒன்றுத்துக்குமே உதவாத ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஸ்கூலை விட்டு இவர் டீச்சர் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு டீச்சரோட தவறான மதிப்பீட்டால் எடிசனோட கல்வியே பாதிக்கப்பட்டு போச்சு. ஆனால் பிற்காலத்தில் மிகப்பெரிய விஞ்ஞானியாகி உலகத்தையே வெளிச்சத்தில் குளிக்க வச்சாருங்க இவர். யாராவது ரொம்ப சைல்டிஷாக பேசினா, என்னங்க சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது, ஒரு ஸ்கூல் பையன் மாதிரி பேசுகிறீங்கன்னு நம்ம கேட்போம். ஆனால் தன்னோட குழந்தைங்களெல்லாம் வளர்த்து ஆளாக்கி செட்டில் பண்ணதுக்கு அப்புறமா ஒருத்தர் இங்கே ஸ்கூல் பையனாக மாறி இருக்காரு. அவர் தான் திரு வீரமுத்து அவர்கள். அவர் இங்கே வந்திருக்காரு, அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கள் சார், உங்களுடைய வாழ்க்கை முறை இப்போ எப்படி போயிட்டுருக்கு? இப்போ ஐம் ஹாப்பி, நல்லா இருக்கு, சந்தோஷமாக இருக்கேன். உங்களோட லைஃப் ஸ்டைல் என்னவா இருந்திருக்கு இத்தனை வருஷங்களா? நான் ஒரு அரசாங்க ஊழியராக இருந்து ரிட்டையர் ஆனேன். ஒரு அரசாங்க அலுவலராக இருந்து ரிட்டையர் ஆகி இப்போ சுமார் 18 வருஷம் ஆகுது. இப்போ எனக்கு வயசு இப்போ 77. நான் 1950 எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணினேன். அப்போ அந்த காலத்தில் காலேஜ் போகணும்னா 2 வருஷம் இன்டர்மீடியட் படிக்கணும். அப்போது ஜில்லாவுக்கு ஒரு கல்லூரி தான் இருக்கும், தாலுக்காவுக்கு ஒரு ஹைஸ்கூல் தான். எந்த ஊர் சார் நீங்கள்? சேலம் ஜில்லாவில் ராசிபுரம் பக்கத்தில் குருசாமி பாளையங்கிற ஒரு ஊர். அப்போது ராசிபுரம்ங்கிறது 10 கிலோமீட்டர் போய் நடந்து போய் அந்த காலத்தில் படித்தோம். அப்போ அதெல்லாம் கன்வீனியன்ட்டு இல்லை, ஃபெசிலிட்டிஸ் இல்லை, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. அப்போ 10 மைல் நடந்து போய் எஸ்எஸ்எல்சி படித்தேன். அப்புறம் காலேஜுக்கு போகணும்னா சேலம் போகணும். சேலம் போகணும்னா அது 36 மைல், அதுக்கு போக முடியாது. தங்கி படிக்கிற அளவுக்கு வசதியும் பொருளாதார வசதியும் இல்லை, ஒரு வீவர் கம்யூனிட்டினால. அதனால் அதோட படிப்பு நிறுத்திட்டு சின்ன தனியார் கம்பெனியில் ஒரு வருஷம் 2 வருஷம் இப்படி வேலை செஞ்சேன். அரசாங்க வேலை கிடைக்கிறத பற்றி அவேர்னஸும் இல்லை, எனக்கு தெரியாது. அப்புறமேட்டும் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் போனேன் 53. 50 எஸ்எல்சி முடித்தேன், 53 தான் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் போனேன். போயிட்டு கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் ஒரு எம்ப்ளாயியாக சேர்ந்தேன். அப்புறம் 56 தான் சர்வீஸ் கமிஷன் ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் சர்வீஸ் கமிஷன் எழுதி பாஸ் பண்ணி வேலைக்கு சேர்ந்தேன். அது எனக்கு அந்த உத்தியோகம் பிடிக்கல, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அட்மாஸ்பியர் பிடிக்காதனால ரிசைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு எல்லாம் லஞ்சம் லாவண்யம், லஞ்சம் வாங்கணும், லஞ்சம் கொடுக்கணும், எனக்கு ஒப்புதல் இல்லை. அதனால் வேண்டாம் ரிசைன் பண்ணிவிட்டு அப்புறம் இமீடியட்டாகவே ஒரு சர்வீஸ் கமிஷன் எழுதினேன். கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு செலக்ஷன் கிடச்சி. நான் ஏற்கனவே கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் படிச்சிருந்ததுனால அதில் ஒரு நாட்டம், சேலரிலையும் கொஞ்சம் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சுட்டு இருந்த காலத்தில் நீங்கள் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டா? மார்க்கெல்லாம் எப்படி? ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். மேத்ஸில் மட்டும் கொஞ்சம் பிரைட்டாக இருப்பேன், மீதெல்லாம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். அப்போ நீங்கள் எஸ்எஸ்எல்சிக்கு மேலே படிச்சிருந்தா உங்களால் படிச்சிருப்பேன். வாய்ப்புகள் கம்மி. அதாவது நமக்கு இந்த குலத்தொழில் ப்ரெஷர் ஆஃப் ஒர்க் இருந்ததுனால படிக்கிறதுக்கு நேரங்கள் குறைவு, வசதிகள் குறைவு. கண்டிப்பாக அதுக்குன்னு படிக்கிறதுன்னு ஒரு எய்ம் பண்ணியிருந்தா படிச்சிருப்பேன். கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் இன்ஸ்பெக்டராக ஜாயின் பண்ணேன். கடலூரில் முதல் 57 ஜாயின் பண்ணேன். அப்புறம் ப்ரொமோஷனில் சீனியர் இன்ஸ்பெக்டர் ப்ரொமோஷன் 59. தொடர்ந்து அதில் தான் வந்து பிஆராக இருந்து 5 வருஷம். ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷனில் கலெக்டர் பிஏவா நபார்டு பிஏன்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் போட்டாங்க. எந்த வருஷம் சார் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு? 55 கல்யாணம் ஆச்சு. என்னுடைய ஏஜ் 21 எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அப்புறம் 92 ரிட்டையர் ஆனேன். டிபார்ட்மெண்ட்டில் டெப்டி ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி கஸ்டட் போஸ்ட்டு. அது 5 இயர்ஸ் இருந்துட்டு ரிட்டையர் ஆனேன். உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள் சார். குடும்பத்தில் எனக்கு 3 பையன் 3 பொண்ணு. மூத்த பையன் 73 பி ஃபார்மசியில் சேர்ந்தான். அப்போ மதுரையில் ஒன்றில் தான் பி ஃபார்மசி இருந்துச்சு தமிழ்நாட்டிலேயே, அதுவும் 20 சீட்ஸ் தான். மெடிக்கலுக்கு எய்ம் பண்ணேன், மெடிக்கல் கிடைக்கல. அதனால் பி ஃபார்மசி கிடச்சிது. அதனால் நம்மளால் ஹாஸ்டலில் கொடுத்து படிக்க வைக்கிறதுக்கு வசதி இல்லைங்கிறதுக்காக வேறு எனக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லை. பெட்ரோல் சைட்லேயோ எந்த சைட்லேயுமே எனக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லாததுனால இந்த சேலரி நம்பி தான் வாழ்க்கை வாழணும். அப்போ 73 மதுரை மெடிக்கல் காலேஜில் அவன் சேர்ந்தான். ஒரு வருஷம் சிரமப்பட்டு படிக்க வச்சேன். அப்புறம் டே ஸ்காலராக வந்துடலான்னு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்து, அப்போது சேலத்துலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்து மதுரையில் ஜாயின் பண்ணேன். அப்போ அங்கேயே செட்டில் ஆகிட்டேன். 74 வந்தேன், அங்கேயே செட்டில் ஆகிட்டேன். படித்து முடிச்சுட்டு 79 ஹி பாஸ்ட் அவே. ஜாண்டிஸ் கம் டைஃபாய்டு வந்து 79 ஆஃப்டர் கம்ப்ளீட் ஸ்டடீஸ் பாஸ்ட் அவே. ஆனால் அவருக்கு அந்த நேரத்தில் கல்யாணம்லாம் இல்லை, கல்யாணம் யாருக்கும் இல்லை. அப்போ அந்த நேரம் யாருக்கும் இல்லை. இப்போ அடுத்தது இன்னொரு பையன்
அவன் வந்து பிகாம் பிஎல் சிஏ இப்போ வந்து எஸ்ஐஆர்சியில் மெம்பராக இருக்கான். சவுத் இந்தியா ரீஜனல் கவுன்சில் போன டேர்ம் ட்ரெஷராக இருந்தால் இப்போ மெம்பராக இருக்கான். அவங்க மிஸ்ஸஸ் எம்டி டாக்டர் எம்டி டெர்மட்டாலஜி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டாக இருக்காங்க, மதுரையில் இருக்காங்க. அப்புறம் அடுத்து ஒரு பொண்ணு, அவள் பேசிக்கலி பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ். அவள் 3 நாள் பிஜி பண்ணா, எம்எஸ்சி சைக்காலஜி, எம்எஸ்சி சோஷியாலஜி, பிஜி டிப்ளமோ இன் ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன், பிஜி டிப்ளமோ இன் ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் இப்படிலாம் படிச்சுட்டு இப்போ இருக்கா. இப்போ ஐசிடிஎஸ்னு சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் சிடிபிஓன்னு சைல்டு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் இப்போ ராம்நாட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறான். அதுக்கடுத்து ஒரு பொண்ணு, அவள் எம்டி முடிச்சுட்டு எம்டி டிடிசிடி, அதாவது காசநோய் ஸ்பெஷலிஸ்ட்டாக மதுரை கார்பரேஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறான். அதுக்கடுத்து இன்னொரு பையன், அவன் எம்காம் பிஎல் எம்பிஏ பார்ட் வச்சுருக்கான். அவன் ஒய்ஃபு எம்சிஏ, அவனுக்கு ஒரு பையன். அடுத்தது இன்னொரு பொண்ணு வந்து எம்எஸ்சி ஹார்ட்டி முடித்தா, பிஹெச்டிபி பண்ண 4 வருஷம் பண்ணால் கொஞ்சம் மென்டல் டிப்ரெஷன் மாதிரி சொல்ல கொஞ்சம் உடம்புக்கு முடியாமல் இருந்து டிஸ்கண்டினியூ பண்ணி வந்துட்டா. அப்புறம் எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷனில் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் வாங்கினா. அப்புறம் புனாவில் போய் எம்எஸ்சி ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்னு பாஸ் பண்ணி அதையும் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் வாங்கினா. இப்போ அதுக்கு தகுந்த படித்ததுக்கு தகுந்த வேலை இல்லை, அதனால் பழைய டீச்சர் உத்தியோகமே பண்ணிகிட்டு இருக்கிறான். டீச்சர் வந்து வொக்கேஷனல் அக்ரிகல்ச்சர் டீச்சராக ஈரோடு பக்கத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறான். கல்யாணம் பண்ணிக்கல, எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும். இப்போ 2 பசங்க பொண்ணுங்க மக எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும். பெங்களூரில் இருக்கிற செகண்ட் சன் சனி ஞாயிறில் வந்துட்டு போயிடுவான். மீதெல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும். பொண்ணுங்கெல்லாம் கல்யாணம் வேணான்ட்டாங்க. ஆனால் எல்லாருமே நல்லா படித்து நல்ல வேலைகளில் இருக்காங்க. இவங்கெல்லாம் உங்களுடைய உந்துதலால் படித்தாங்களா இல்லை அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் படித்தாங்க? என்னுடைய உந்துதல் சொல்ல முடியாது. நான் தடையாக இல்லை, அவங்க படித்தாங்க, ஆனால் அதுக்கு தடையாக இல்லை, என்கரேஜ் பண்ணேன், அவ்வளோதான். தன்னோட 77 வயசுலையும் +2 எக்ஸாம் எழுதணும்னு நினச்சா திரு வீரமுத்து அவர்கள்ட்ட நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். சொல்லுங்கள் சார். இப்போ நான் 1950 எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு அப்போ அரசாங்க உத்தியோகம் கிடைச்சதுனால வேலைக்கு வந்து சேர்ந்துட்டேன். 92 ரிட்டையர் ஆனேன். அப்போ ரிட்டையர் ஆகி 18 வருஷம் ஆகுது. ஆனாலும் வேலையில் இருக்கும்போதே நான் இந்த வேதாத்திரி மகரிஷியோட மனவளக்கலை மன்றம்னு ஒரு இருக்குது. அதில் பயிற்சியோட பேசி தியானம்லாம் சொல்லித்தராங்க. அதில் கொஞ்சம் நாட்டம் இருந்து அதில் சேர்ந்து ஆசிரியர் ஆகிட்டேன். 87 ஆசிரியர் ஆகிட்டேன். 92 வரைக்கும் சர்வீஸில் இருக்கிற காலத்துலேயே நான் ஆசிரியர் பணியும் சோஷியல் ஒர்க் அது பகுதி நேரம் சும்மா அது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஆசிரியராக. இப்போ 26 27 வருஷமும் நான் ஆசிரியராக இருக்கேன். உங்கள் வேலையை மீறி நீங்கள் இதை செய்கிறீங்க? வேலையோட இது வந்து சண்டே மட்டும், சண்டே அந்த மாதிரி வேறு நாட்களில் இல்லை சும்மா இருக்கிற நேரங்களில் தான் வேலைக்கு பாதிப்பு இல்லாத அளவில் இது சோஷியல் ஒர்க்கு. இது அதாவது எக்ஸசைஸ், தியானம் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறது. இப்போ அதில் நாட்டம் இருந்ததுனால நான் 25 வருஷமாக அதில் ஆசிரியராக இருக்கேன். இப்போ பேராசிரியர்னு எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கேன். பதவி இல்லை, அது பொறுப்பு. அது பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அதை ஆத்மீக கல்வி ஆக்கிட்டோம். இப்போ பாரதியார் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, பல 8-10 யூனிவர்சிட்டி இதோட அஃபிலியேட் பண்ணி இது பாடம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நான் தான் எஜுகேஷன் கோஆர்டினேட்டராக இருக்கேன். நான் பிஏ எம்ஏக்கெலாம் பாடம் நடத்துகிறேன். ஏன்னா இந்த சப்ஜெக்டில் நமக்கு நாலேஜ் இருந்ததுனால பாடம் நடத்துகிறேன். ஆனால் எனக்கு நான் பிஏ இல்லை, எம்ஏ இல்லை, வெறும் டிப்ளமோ வைக்கிறேன், எஸ்எஸ்எல்சி தான். காலத்தால் ஒரு டிகிரி ஹோல்டர் தான் பாடம் நடத்தணும் ஒரு காலம் வரலாம். இருந்தாலும் என்னுடைய தகுதியை வளர்த்துக்கணுங்கிறதுக்காக பிஏ எழுதலான்னா +2 இல்லாத ஒரு தடையாக இருக்குது. அப்போ 50 எஸ்எல்சி இஸ் நாட் ஈக்குவல் டு +2. இருந்தால் +2 எழுதுனா தான் 10+2+3 ஸ்கீமில் தான் சேர முடியும். அந்த ஓப்பன் யூனிவர்சிட்டிலாம் போகலான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் டிகிரிக்காக போகிறது, நமக்கு டிகிரி படிக்கணுங்கிற ஆசைலாம் இல்லை. இப்போ நீங்கள் பாடம் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறீங்களா? அது என்ன பாடம்? என்ன? அது யோகமும் மனித மாண்பும்னு மனவளக்கலையிலேயே யோகமும் மனித மாண்பம்னு 1 இயர் டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது, 3 இயர்ஸ் பிஏ இருக்குது, அப்புறம் பிஜி. எனி டிகிரி ஹோல்டர் கேன் ஜாயின் இன் எம்ஏ. இதுக்கான சிலபஸை நீங்கள் நடத்துவீங்க? நடத்துகிறேன். அது யூனிவர்சிட்டியோட சேர்ந்து இது எங்களுக்கு ஸ்டடி சென்டர் மாதிரி அந்த மாதிரி நடத்துகிறோம். அதில் இன்டர்னல் பரீட்சை வைக்கிறது, திருத்துறது, இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ நம்மளும் ஒரு குவாலிஃபை பண்ணிட்டா பரவாயில்லையே, நம்ம தகுதி இல்லாமல் நாம் பாடம் நடத்தக்கூடாது, தகுதி வளர்த்துக்கிட்டா பரவாயில்லைன்னு ஒரு நாட்டம் வந்தது. சார், இதுக்கெல்லாம் முன்னாடி உங்களோட ஒய்ஃப் உங்கள் ஒய்ஃப் பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லலை. என் ஒய்ஃபு அன்பான மனைவி. அவங்க இஎஸ்எல்சி தான் பாஸ் பண்ணிருந்தாங்க. நல்ல குடும்ப தலைவி. நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள்னு நான் சொல்லி பெருமையாக சொல்லிக்குவேன். அந்தளவுக்கு ரொம்ப இனிய மனைவி. என்னுடைய எந்த சப்ஜெக்ட்லும் கோஆப்ரேட் பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. அவங்க வேலைக்கு போனாங்க? இல்லை, ஹோம் மேக்கர் தான். அந்த காலத்தில் இஎஸ்எல்சி தான் பாஸ் பண்ணிருந்தாங்க. குழந்தைகளை வளர்க்குறது அதுவே அவங்களுக்கு சரியாக இருந்தது.
எதையும் என்கரேஜ் பண்ணுவாங்க, எது சொன்னாலும் என்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நல்ல டைப்பு. அப்புறம் அதனால் நான் சரி +2 எழுதணுன்னா காமராஜ் யூனிவர்சிட்டிலாம் 2 இயர்ஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் படிக்கணும்னாங்க. எனக்கு அதை காட்டில் இப்போ +2 நேரடி எழுதி எழுத அந்த காலத்தில் தமிழ் மீடியம் தான் படித்தேன் நான் எஸ்எல்சி. இப்போ இங்கிலீஷ் மீடியம் எடுத்தேன். இப்போ எஸ்எல்சி இப்போ +2 வந்து இங்கிலீஷ் மீடியம் தான் எழுதினேன். காரணம் அக்கௌண்டன்சி பேப்பர் வந்து நான் இடையில கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் படிக்கும்போது அக்கௌண்டன்சி சப்ஜெக்ட் இருந்துச்சு. அது இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தேன். அது டெட்டார் கிரெடிட்டாருங்கிறதெல்லாம் இங்கிலீஷில் வரும். இது தமிழில் ஏதோ பற்று வரும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் புரியாத போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றதுக்காக எல்லாமே இங்கிலீஷில் எடுத்துட்டேன். இங்கிலீஷ்லேயே படித்து புரிஞ்சு 742 மார்க் வாங்கினேன். சார் +2 எக்ஸாம் எழுதினீங்கல்ல நீங்கள், எப்படி படிச்சீங்க, எப்படி அப்ளை பண்ணீங்க எக்ஸாமுக்கு? அதுவும் நான் முதல்ல +2 ப்ரைவேட்டை எழுதுறதுன்னு முடிவு பண்ணேன். அது யாரும் கைட் பண்ண ஆள் இல்லை. ஒரு ட்யூட்டோரியல் காலேஜில் போய் கேட்டேன். ஒரு பாடத்துக்கு 2000 ரூபா, 6 பாடத்துக்கு 12,000 ரூபா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக் பண்ணி ஒரு 500 12,500 கட்டணும்னாங்க. ஒரு எமோஷனலாக அதையும் கட்டிவிட்டேன். கட்டிட்டு சேர்ந்தேன். அதில் சொல்லுவாங்க நான் ரீஃபண்டபிள் தான் போட்டிருந்தாங்க. டெய்லி கிளாஸுக்கெலாம் போய் படிச்சு ஒரு 4 நாள் போனேன். 4 நாள் டைம் கொடுத்தாங்க. 2 வாங்கினாங்க. ஒரு 4-5 நாள் போனேன். அவங்க குவாலிட்டி எனக்கு அவ்வளோ திருப்தியாக இல்லை. ஏன் திருப்தியாக இல்லை? நானே அவங்களுக்கு சொல்லித்தரலாம் போல் இருந்தது. அவங்க பாடம் நடத்தின விதம் இது நம்ம இங்கேயே நேரத்தை வேஸ்ட் பண்ணுவேன், வீட்டிலே நான் படிச்சுக்கலான்னு சொல்லிட்டு படித்தேன். நீங்கள் ட்யூட்டோரியலில் போய் உட்காந்த உடனே அந்த 4 நாள் கூட இருந்த பசங்களாம் உங்களை எப்படி பார்த்தாங்க? அவங்க தாத்தான்னு தான் கூப்பிட்டாங்க. அப்படியா? தாத்தான்னு தான் கூப்பிட்டேன். நான் நானாகவே இருந்தேன். அதனால் எனக்கு ஒன்றும் சங்கடங்கள்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா பிகாஸ் ஐ ஹவ் மெச்சூர்டு. அதனால் நான் அது ஒன்றும் ஹெசிடேட் பண்ணிக்கிடலை. பிள்ளைங்கள்லாம் தமாஷா சிரிச்சுட்டு தான் பேசுவாங்க. அதை பற்றி பொருட்படுத்தலை. ஜனவரி மாதம் தான் படிக்க ஆரம்பித்தேன். ஜனவரி மாதம் எடுத்து படிக்கும்போது முன்னாடி நீங்கள் படித்த 10th-க்கும் இப்போ இருக்கிற எஜுகேஷனுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ். சம்மந்தமே இல்லை. நான் படித்த பாடம் வேறு, இப்போ படிக்கிற பாடம் வேறு. இந்த 2005 சிலபஸ்லாம் மாற்றிருக்காங்க. சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன், மார்க்ஸ் அதெல்லாம் ஈஸியாக தான் இருந்தது. அப்போ வந்து மனப்பாடம், அந்த காலத்துலலாம் மனப்பாடம் பண்ணணும். இதில் மனப்பாடமே ஒன்றும் இல்லை. வேற பாடத்தில் என்ன சேஞ்ச் ஒரு டிஃப்ரென்ஸ் இந்த மாதிரி நீங்கள்? இதில் என்னென்னா முன்னெல்லாம் மனப்பாடம் பண்ணுறது மக்கப் பண்ணி எழுதணும், ரீப்ரொடியூஸ் பண்ணணும். இதில் அப்படி இல்லை. ஓரளவு புத்தகத்தை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தா அந்த 1 மார்க் கேள்வி இருக்குது. முதல்ல ஒரு கேள்விக்கு 3 ஆன்சர் கொடுத்துட்டு எது சரியான ஆன்சர்னு கேட்பாங்க. அதில் இல்லை அது 40 மார்க். அது மாதிரி எது தப்புன்னு கேட்பாங்க, எது ஈக்குவல்னு கேட்பாங்க, எது ஆப்போசிட்னு கேட்பாங்க. இதுலேயே 40 மார்க்கு. அது ஈஸியாக வாங்குற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அது 40ல் எல்லாமே எல்லா சப்ஜெக்ட்லேயும் நான் அதே மாதிரி பேட்டர்ன். அது 40 நான் வாங்கியிருப்பேன். மிஞ்சினா 1-2 குறைஞ்சிருக்கும். பசங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்க அசைன்மெண்ட் எழுதி இன்டர்னல் மார்க் பரீட்சையெல்லாம் எழுதி கையெல்லாம் நல்லா வழக்கப்பட்டிருக்கும். நான் கஸ்டட் ஆஃபீஸர் 5-6 வருஷம் இருந்தபோது எழுதுகிற வேலை கிடையாது. 5 இனிஷியலுக்கு மேலே 6வது இனிஷியல் போட்டு அதிகாரியாக இருந்ததுனால எழுத்து பழக்கமே இல்லாமல் போச்சு. 25 வருஷம் எழுதாதனால கையெல்லாம் வணங்கலை. அப்போ எழுதி பழகிறதுக்கு என்ன பண்ணீங்க? ஒன்றுமே பண்ணலை. அதான் தப்பு பண்ணிட்டேன். அது இருந்தால் கொஞ்சம் நல்ல மார்க் வாங்கியிருப்பேன். அதனால் எழுதி பழகாதனால நான் ஈஸியாக எழுதியெல்லாம் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸில் போய் உட்காந்துட்டேன். எழுதுனா 2 கொஸ்டின் எழுத முடியல. ஏன்னா என்னுடைய வேகம் எழுதி பழக்கம் இல்லாதனால மற்றவங்க இளைஞர்களோட போட்டி என்னால் எழுத முடியல. நீங்கள் தினம் தொடர்ந்து எவ்வளோ நேரம் படிப்பீங்க? 20 நாள் தான் படித்தேன். 20 நாள் வேறு வேலைக்கு போகாமல், இந்த சோசியல் சர்வீஸ்க்கெல்லாம் போகாமல் காலையில் 5 to 7:30 படிப்பேன். அப்புறம் எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ ஒரு 2 பாடம் 3 பாடம் படிப்பேன். அப்புறம் படுத்து கொஞ்சம் நேரம் தூங்கிடுவேன் அல்லது ரெஸ்ட் எடுத்துக்குவேன். வேறு சேஞ்ச் ஆஃப் ஒர்க்கு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே தொடர்ந்து படிக்கிறது இல்லை. ஆனால் தவறாமல் காலையில் 5 to 7 படிச்சிருவேன். அதேமாரி எக்ஸாமினேஷன் போகிற அன்றைக்கி கூட எக்ஸசைஸ் பண்ணிவிடுவேன், மெடிடேஷன் பண்ணிவிடுவேன். என்னுடைய எழுதுனதுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸுக்கு முக்கியமான நோக்கமே நல்லா மெடிடேட் பண்ணது தான். கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணதுனால உடம்பு ஒத்துழைச்சிது, மெடிடேஷன் பண்ணதுனால மைண்டு ஒத்துழைச்சிது. 2 ஒத்துழைச்சதுனால என்னால் அதை செய்ய முடியுது. ஒரு பெரிய சாதனையை நான் நினைக்கல. ரொட்டீன் ஒர்க்காக செஞ்சேன். நான் மட்டும் இவ்வளோ மார்க் வாங்கணும்லாம் எய்ம் பண்ணல. எய்ம் பண்ணி மார்க் படிச்சிருந்தேன்னா 1000 தாண்டி மார்க் வாங்கியிருப்பேன். ஏன்னா பாஸ் பண்ணால் போதும். நம்ம மெடிக்கல் சேர போகிறோமா, இன்ஜினியரிங் சேர போகிறோமா, பாஸ் பண்ணால் பிஎல் சேர்ந்துட போகிறோம். எவ்வளோ எடுத்தீங்க மார்க்? 742. ஓகே. நீங்கள் எதிர்பார்த்ததை விட கம்மியாக அதிகமாக? அது நான் 1000க்கு வரும்னு எதிர்பார்த்தேன். காரணம் அது எழுதி ஒவ்வொரு கொஸ்டினையும் விட்டு போனதுனாலையும் அக்கௌண்டன்சி பரீட்சை எழுது இன்னைக்கு காலையில் ஏர்லி மார்னிங் என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தர் இறந்து போயிட்டார் நாகப்பட்டினத்தில். அதனுடைய தாக்கம் அதில் ஒரு 50 மார்க் போயிருக்கும். ஏன்னா சரியாக பர்சனே எதில் 100% வாங்கலாம்னு நினச்சி அக்கௌண்டன்சியில் 100% வாங்குவோம்னு நினச்சிட்டு இருந்தேன். அதில் கொஞ்சம் கோட்டை விட்டுவிட்டேன். காரணம் ஒன்று அந்த அவர் இறந்த தாக்கம்.
ரெண்டாவது 2 கேள்வியை விட்டுட்டேன். பட் எய்ம் பண்ணது அந்த 1000 ரீச் பண்ண முடியாத காரணம் எல்லா கேள்வியும் தெரிஞ்சிருந்துச்சு, பதில் தெரிஞ்சிருந்துச்சு, எழுத நேரம் இல்லாமல் ஒரு காரணம். அதான் மெயினான காரணம். வரணும் படிக்கிறதுல ஒன்றும் கஷ்டமாக எனக்கு தெரியல. அது ஒன்லி பிகாஸ் அந்த மெடிடேஷன், அது என்னுடைய தன்னம்பிக்கை உண்டாக்குனது மெடிடேஷன் தான். வேதாத்திரி மகர்ஷியோட மனவளக்கலை தியானம். அது எல்லாத்துக்கும் நண்பர்களுக்கு சொல்கிறது அதான், நல்லா படிக்கணும்னா வேற ஒன்று மெடிடேட் பண்ணுங்கள், நல்ல மனசில் பதியும், நல்ல மார்க் பண்ணலாம். நிறைய பேர் இப்போ ஈவன் இந்த மனவளக்கலை பயின்றவர்கள்லாம் உலக அளவில் பெரிய பெரிய பொசிஷனில் இருக்காங்க. அவங்களாம் நீங்கள் எப்படி சாதிக்கிறீங்கன்னு கேட்டால், நான் மனவளக்கலை பயின்றேன், நான் தியானம்லாம் கற்றுக்கிட்டேன், அதனால நல்லா இருக்கேன்னு சொல்கிற அளவு இன்டர்வியூலாம் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. தேங்க்யூ. வாழ்க்கை. தன்னோட 77வது வயசுலையும் எஜுகேஷனை திருப்பியும் கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு +2 எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்காரு திரு வீரமுத்து அவர்கள். ஆனால் இவரோட ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா படித்து நல்ல நல்ல வேலைகளில் இருக்காங்க இன்றைக்கி. இவர் தன்னோட +2 எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணதுக்கு இவரோட குடும்பம் எந்த அளவுக்கு உதவி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இளைய மகள் பகுத்தறிவு கிட்ட நம்ம இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பகுத்தறிவு. வணக்கம். முதல்ல உங்கள் பேரை பற்றி சொல்லுங்கள். ஏன் உங்களுக்கு பகுத்தறிவுன்னு பேர் வச்சார் உங்கள் அப்பா? நான் வந்து 6வது குழந்தை குடும்பத்தில். சரி. அதனால 6th சென்ஸ், இந்த 6வது அறிவு அப்படிங்கிறதுக்காக ஒரு காரணம். இன்னொன்று விஸ்டம், அதுதான், அது அறிவு கிடைக்கட்டுமே அப்படிங்கிறது வித்தியாசமான ஒரு பெயர், அதனால வச்சார். உங்களுடைய அண்ணா தம்பிகள் தங்கச்சிகளுடைய பெயர்கள் என்ன? எல்லாமே எனக்கு மூத்தவங்க தான். அவங்களோட பெயரெல்லாம் வந்து விஜயராகவன், ராஜராஜேஸ்வரன், ஜான்சி ராணி, புவனேஸ்வரி, செந்தில்நாதன். கடைசியாக நான் பகுத்தறிவு. உங்களுடைய இளைய பருவம் பற்றி சொல்லுங்கள். ஸ்கூலிங்லாம் எப்படி இருந்தது? என்னோட ஸ்கூலிங் வந்து முதல்ல நான் சேலத்தில் தான் படிக்க ஆரம்பித்தேன், 3வது வகுப்பு வரை. அப்புறம் 4வது வகுப்பு வகுப்பிலிருந்து மதுரையில் படிக்க ஆரம்பித்தேன். அங்கே மதுரையில் ஒரு நல்ல ஸ்கூல், OCPM ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு, அந்த ஸ்கூலில் தான் படித்தேன். 12th வரைக்கும் அங்கே தான் படித்தேன். அப்புறம் இளநிலை வேளாண்மை மதுரை அக்ரிகல்ச்சரல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் பண்ணினேன். MSc தோட்டக்கலை அதுவும் அங்கே தான் பண்ணினேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் மூங்கில் துறைப்பட்டுன்னு ஒரு இடத்துல கேன் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் மதுரை ஆல் இண்டியா ரேடியோவில் கேஷுவல் கம்பேர் அனௌன்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது கேஷுவல் ஜாப். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் இந்த ஒரு ஸ்கூலில் டீச்சராக நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்படி அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலில் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே MA ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் பண்ணினேன். சரி. அப்புறம் ஒரு 2 வருடம் லீவ் எடுத்துகிட்டு போயிட்டு MSc ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்னு பூனேயில் சிம்பியோசிஸ் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டியில் பண்ணினேன். நீங்கள் இப்போ படித்ததுக்கெலாம் அவங்க அப்பாவுடைய சப்போர்ட் எப்படி இருந்தது? அப்பா தான் மோட்டிவேட்டிங் ஃபேக்டர். ஓகே. உள்ளபடி சொல்ல போனால் ஆரம்ப காலத்துலேருந்து எந்த மாதிரியான சப்போர்ட் அவர் கொடுத்தாரு? இப்போ ஆரம்பத்துலேருந்து இப்போ வந்து அப்பாவுக்கு என்னென்னா, சொத்துங்கிறது வேறு எதுவும் கிடையாது, வேறு எந்த ப்ராப்பர்ட்டியும் இல்லை, கல்விங்கிறது தான் ப்ராப்பர்ட்டி. அதனால் அந்த கல்விங்கிற சொத்தை மாத்திரம் நம்ம வளர்த்துக்கணும். அதை வளர்த்துக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது. எல்லாத்தையுமே வந்து நாங்கள் இதை படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக ஏன் படிக்கிறீங்கிற கேள்வி வரவே வராது. நம்ம படிக்கிறோன்னு சொன்னால் அது மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். மற்றபடிக்கு கைட் பண்ணுவாரா? கைட் பண்ணுவாங்க. அதாவது அப்பா எப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் தீர்க்க தரிசனம் ஜாஸ்தி ஆரம்ப காலத்துலேருந்து. அவருக்கு வந்து படிப்பறிவு ஏட்டுச்சுரக்கா இல்லையே தவிர அனுபவம் ஜாஸ்தி. ஏன்னா அவர் வந்து கீழ்நிலையிலேருந்து கொஞ்சம் மேலே படிப்படியாக வந்தவங்க. அதனால் பல பேர் நல்ல முன்னேறி போனவங்கள பார்த்துருக்குறாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டிங் ஃபோர்ஸ். ஸோ அந்த புஷிங் ஃபேக்டர் என்ன பண்ணுது, எங்ககிட்ட படிக்க சொல்லும்போது நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் வித்தியாசமாக படிக்கணும்னு ஆசைப்பட்டார். இப்போ அண்ணா வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அந்த பீரியடில் யாருமே அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இதை எடுக்க மாட்டாங்க, ஏன்னா கஷ்டம் பாஸ் ஆகிறது. அண்ணாக்கு இன்ஜினியரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட அந்த சமயம் வந்து முக்காசி எல்லாருமே இன்ஜினியரிங் தானே போகிறாங்க, நம்ம ஏன் வித்தியாசமாக செய்யக்கூடாது, அதனால் நீ வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஷிப் பண்ணலாம்ல அப்படின்னு மோட்டிவேட் பண்ணினதே அப்பா தான். அதனால் அது ஒரு பக்கம். அக்கா வந்து அவங்க BSc ஹோம் சயின்ஸ் பண்ணினாங்க, மேற்கொண்டு சைக்காலஜி பண்ணினாங்க, சைல்டு டெவலப்மெண்ட்னு ஒரு கோர்ஸ் பண்ணினாங்க. என்னென்னமோ அவங்க அக்காவும் நிறைய படிச்சிருக்காங்க. அந்த சமயம் எந்த விதமான எங்களுக்கு எதிர்ப்புகள்ங்கிற பார்த்தே இல்லை. அப்பாவோட சப்போர்ட் இந்த மாதிரி இருந்தது. அம்மா எப்படி? அம்மா வந்து அம்மாவும் அதே தான், அம்மாவுக்கும் அதே தான். பெண்கள் இன்னும் நல்லா படிக்கணும், பசங்க படிக்கணுங்கிறது எல்லாத்துக்குமே பொதுவாக இருக்கிறது தான். பெண்கள் வந்து ஒரு தன்னிறைவு அடையணும், தானே தன் சுயக்காலில் நிற்கணும் அப்படின்னா கல்விங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது அம்மாவோடது. அம்மாவும் அப்பாவும் இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பயங்கரமான சுதந்திரமாக நாங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தோம். பகுத்தறிவு அப்பாவுக்கு படிக்கணும், திரும்பவும் தன்னுடைய எஜுகேஷனை கண்டினியூ பண்ணணும்னு எப்போ ஆசை வந்தது? அப்பாவுக்கு இந்த 1 வருஷத்துக்குள்ளே வந்த ஆசை தான் இது. ஓஹோ. இடையில வந்தது. அப்போது திடீர்னு ஒரு நாள் போய் தனி தேர்வராக ரெஜிஸ்டர் பண்ணினாங்க. வந்து சொன்னாங்க இந்த மாதிரி நான் படிக்க போகிறேன், ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அவர் சொன்ன உடனே உங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? எங்களுக்கு இது வந்து அதிர்ச்சியோ இல்லை ஆச்சரியமோ ஒன்றும் கிடையாது, உள்ளபடி சொல்லப்போனால். சரி அப்பா படிக்கிறாங்க, சந்தோஷம்.
சரி பரவாயில்ல நான் படிக்கட்டும் அப்படிங்கிறது தான். வேற வந்து நமக்கு என்ன கோர்ஸ் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல தான் நாங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணினோம். அப்புறம் அப்பா வந்து ஏற்கனவே அக்கௌண்டிங் அந்த மாதிரியான டிவிஷன்ஸ்லாம் வேலை பார்த்துட்டு வந்ததுனால பொருளாதாரம் வணிகவியல் சம்மந்தப்பட்ட ஒரு கோர்ஸாக இருந்ததுன்னா அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறது. மார்க்ஸ் ஸ்கோரிங் நல்லா இருக்கும். எங்களை எல்லாத்துக்குமே சந்தோஷம் அப்பா படிக்கிறது. அது வந்து எங்களுக்கு அவருக்கு படிக்கிற மாதிரி நல்ல சூழ்நிலை இருந்தது. ஆனால் நாங்களும் அது ஒரு மாதிரி அப்பா படிக்கிறதுக்கு எல்லாம் பண்ணிட்டோம். மேடம் எஸ்எஸ்எல்சி எழுதி முடிச்சதுக்கப்புறம் 60 வருஷம் கழிச்சு இப்போது +2 எழுதுறாரு சார். அவரால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்களாம் நினச்சிங்களா? மேனேஜ் பண்ண முடியாதுன்னு நினைக்கல. அதனால் அதுவே ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட். நிச்சயமாக மேனேஜ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அப்பாவுக்கு இருக்கிற கான்ஃபிடென்ஸ் லெவல் பார்த்தோம். அவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறனால தான் அப்ளை பண்ணினாங்க. ஸோ நிச்சயமாக பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது. இப்போ எங்களுக்கு என்ன ஒன்றுனா அப்பாவுக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ணினது. ஆமாம், இது மேஜர் சர்ஜரி. வால்வ் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு, பிளாக்ஸ் ரிமூவ் பண்ணியிருக்கு. வயசாகிடுச்சு, அதனால் கையில் வந்து தடுமாற்றம் இருக்குது, நடுக்கம் இருக்குது. அது ஒன்றில் வந்து எப்படி மார்க் ஸ்கோரிங் இருக்கும் அப்படிங்கிறத தவிர மற்றபடி வேறு எந்த விதமான யோசனையுமே எங்களுக்கு இல்லை. அம்மா என்ன சொன்னாங்க? அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்பா இப்போ படிக்க போகிறதுங்கிறது. வீட்டில் இது வந்து சில சமயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிரிப்பாகவே இருக்கும். எங்கள் அண்ணாவோட குழந்தை அவன் வந்து இப்போ தான் அப்பா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான். அவன் வருவான், அப்பாவும் ஸ்கூலுக்கு போகிறாங்க, தாத்தாவை அப்பாவும் ஸ்கூலுக்கு போகிறாங்க, நானும் ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னு. அவன் கொஞ்சம் விளையாட்டு போக்கில் படிக்காமல் இருந்தான் அப்படின்னா அப்பா படிக்கிறத பார்ப்பான். பார்த்துட்டு தாத்தாவே படிக்கிறாரு, அப்போ நானும் உட்காந்து ஒழுங்காக படிச்சிடுறேன். தாத்தா நீங்களும் ஸ்கூலுக்கு போகிறீங்க, நானும் ஸ்கூலுக்கு போகிறேன், இந்த கதையெல்லாம் அவர் பேசுவார். அதனால் அவனும் கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தான். அவன்கிட்ட அந்த சில குறும்பெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. படிக்கிறது கொஞ்சம் சின்சியராக கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தான். அதனால் வந்து எங்களுக்கு இது வீட்டுக்குள்ளேயே வந்து எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணி ரொம்ப பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும். ஆமாம், எல்லாருக்குமே. எங்களுக்கு இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஐயா, உங்களுடைய குழந்தைங்களெல்லாம் ரொம்ப நல்லா படிக்க வச்சு நல்ல நல்ல வேலைகள் அமர்த்திருக்கீங்க. அதே போல் உங்களுடைய கல்வி கனவும் நனவாகணும்னு இந்த நிகழ்ச்சியின் சார்பாக என்னோட வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க. ஜூல்ஸ் ராய் மற்றும் ஜூலியா ஜாய் அப்படிங்கிற 2 அழகான குழந்தைங்க நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அவங்கள இப்போ நம்ம சந்திக்கலாம். ஹலோ ஜூல்ஸ் அண்ட் ஜூலியா. ஹலோ. சொல்லுங்கள் ஜூல்ஸ், உங்களுக்கு என்ன வயசாகுது? 16. நீங்கள்? 15. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க 2 பேரும்? 3ஆம் கிளாஸ். 3ஆம் கிளாஸா? நீங்கள்? 6th. சரி, ஸ்கூலில் வந்து எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உங்களுக்கு? 2. யாரெல்லாம் சொல்லுங்கள்? கஜா, சுபாஷ். கிரிக்கெட் ரொம்ப பிடிக்குமா உனக்கு? பிடிக்கும். இப்போது ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது விளையாடிட்டு இருப்பேன். அப்புறம் டெய்லி விளையாடுறதுக்கு டைம் கிடைக்குமா? இல்லை, படிக்கணும். படித்து முடிச்சுட்டு விளையாடுவேன். என்ன ஸ்கூலில் என்ன சப்ஜெக்ட் உனக்கு ரொம்ப பிடிச்சது? தமிழ். தமிழா? வேறு என்ன சப்ஜெக்ட்லாம் பிடிக்கும்? இங்கிலீஷ். ஜூலியா, நீங்கள் வந்து எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? 6th. 6th. உங்களுக்கு ஸ்கூலில் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? 10 பேர் கிட்ட இருக்காங்க. பெரிய கேங்கா நீங்கள்? இல்லை, குட்டி தான். 10 பேர் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, பெரிய கேங் தானே 10னா? யார் உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு? கீர்த்திகா. ஏன் அவங்க உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டு? ஏதாச்சும் நினச்சா டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் எதாவது சொன்னீங்கன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்களா? அப்புறம் வேறு என்ன, எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது? ட்ராயிங் ரொம்ப பிடிக்கும். ஓ, ட்ராயிங் பிடிக்குமா? என்ன பண்ணுவீங்க? என்ன மாதிரி ட்ரா பண்ணுவீங்க? ரொம்ப ஈஸியானதான் பண்ணுவேன், ரொம்ப கஷ்டமானதெல்லாம் பண்ண மாட்டேன். எதையாவது பார்த்து ட்ரா பண்ணுவீங்களா, இல்லை ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை வந்து பார்த்துட்டு அதை அப்படியே வரைவீங்களா? பார்த்து தான் ட்ரா பண்ணுவேன். எதுலேருந்து பார்த்து வரைவீங்க? புக்லேருந்து எடுத்து ஏதாச்சும் ஒரு பிக்சர் வரைவேன். அப்புறம் அது கலரிங்லாம்? கலரிங்லாம் பண்ணுவேன். நீங்களே பண்ணுவீங்க? அந்த மாதிரி ஏதாவது காம்படிஷன்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன். எந்த சொல்லுங்கள், அதை பற்றி சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எனக்கு தான் கிடைக்கும் அதில் சேர்ந்தா. கடைசியாக அப்ளை பண்ணி எந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க? கடைசியாக பாவனா கல்ச்சர் வரும்போது பண்ணேன். பாவனா கல்ச்சர் அப்படின்னா? டான்ஸ் ப்ரோக்ராம் வரும்போது அப்போ ட்ராயிங் ப்ரோக்ராம் வச்சாங்க. அப்போ நிறைய வாட்டி சேர்ந்ததில்ல, ஒரு வாட்டி தான் சேர்ந்துருக்கேன். அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சி. நீங்கள் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் அதில். வெரி குட். உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? தமிழ், இங்கிலீஷ் தான் பிடிக்கும். உங்களுக்கும் தமிழ், இங்கிலீஷ் தான். ஏன்? மற்ற சப்ஜெக்டில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஆனால் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் எவ்வளோ மார்க் வாங்குவீங்க? 80 வாங்கிடுவேன். 80, 19லாம் வாங்கிடுவேன். ஓகே. ஜூல்ஸ், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கிரிக்கெட்டர் யார்? டிராவிட். எல்லா மேட்சும் நீங்கள் பார்த்துருவீங்களா டிவியில் வந்ததுன்னா? பார்ப்பேன். ஜூல்ஸ் அண்ட் ஜூலியா கிட்ட நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். இவங்களோட அப்பா சேகர் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ஆட்டோ ஓட்டி வருகிறார் 50 வயதை நெருங்கும் சேகர். 3 MA பட்டங்களை பெற்றுள்ள இவர் இப்போது PhD செய்வதில் தீவிர முயற்சி எடுத்து வருகிறார்.
வணக்கம் சேகர் சார். வணக்கம். இப்போ உங்கள் 2 குழந்தைங்க கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். சரி. ஜூல்ஸ் அண்ட் ஜூலியா. ஆமாம். உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள். எந்த வருஷம் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சு? 94 ஆச்சு. ஓ. ஆமாம், 95ல பையன் பிறந்துட்டான். 96ல பொண்ணு. பையன் பிறக்கும்போதே ஹைப்பர் ஆக்டிவ். ஆமாம். ஆனால் குழந்தை அழகாக இருந்துச்சு. அவனுடைய வியாதிகளை கண்டுபிடிக்க முடியல. வியாதிகள்னா ஹைப்பர் ஆக்டிவ்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஹைப்பர் ஆக்டிவ்னா அந்த குழந்தை சும்மா இருக்காது. 24 ஹவர்ஸ் கையை காலை அடிச்சுட்டு உதச்சிட்டு தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும். அது பிறந்த குழந்தைக்கு அங்கங்கே ஓட முடியாது, அழுதுகிட்டே இருக்கும். அதுதான் அது செய்ய முடியும். அது பாலும் குடிக்காது, ஒன்றும் செய்யாது, சும்மா அழுதுகிட்டே இருக்கும். இது அந்த நேரத்தில் யார் டயக்னோஸ் பண்ணாங்க ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்னு? ஏன்னா எல்லா குழந்தைங்களுமே வந்து ஆரம்பத்தில் யாரும் கண்டுபிடிக்கல. நான் சொல்கிறேன், நம்ம பையன் வந்து ஹைப்பர் ஆக்டிவ்னா யாரும் நம்பலை. பையனுக்கு இதே சரியில்லை அப்படி சொல்கிறேன். 1.5 வயசு வரைக்கும் யாரும் நம்பலை. பையன் ரொம்ப அழகாக இருக்கிறான், அழுது சில குழந்தைங்க அப்படி தான் அழுவுன்ட்டாங்க. டாக்டர்ஸாலும் முதல்ல முடியலை. அப்புறம் ஒரு டாக்டர் ஊரில் சொன்னாங்க, பையன் வந்து ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தை, இவனுக்கு கொஞ்சம் அறிவு வளர்ச்சி கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னாங்க. ஒரு 4 வயசில் ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தோம். 4 வயசுலேருந்தே ஆரம்பிக்கும்போது டெய்லி டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. எல்லாம் வெளிநாட்டு மெடிசன்ஸ் தான் கொடுத்தாங்க. அப்புறம் இந்தியன் மெடிசன்ஸ் கொடுத்தாங்க. அந்த மெடிசன் என்ன பண்ணால் அவனை நல்லா தூங்க வைக்கும். அதுதான் செய்யும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லை? ஆனால் ஆமாம், ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைக்கு தூக்கங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். பொதுவாக அந்த குழந்தை தூங்காது. அதான். அதுக்கப்புறம் டயட்டில் வந்து அவனுக்கு குளுக்கோஸ் ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் ஆரம்பத்தில் யாரும் சொல்லித் தரல. அப்புறம் சில டாக்டர் சொன்னாங்க, இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணணும், குளுக்கோஸே அவனுக்கு இருக்கக்கூடாது, ப்ரோட்டீனாக கொடுங்க, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரோல். தூங்க மாட்டான். அப்படி இருந்தால் அவன் தூங்குறதுக்கு 2-3 வருஷம் ஆச்சு. 7-8 வயசுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தூங்க ஆரம்பித்தான். நார்மல் ஸ்கூலில் கொண்டு போயிட்டேன், அவங்களால முடியல. எந்த வயசில் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போனீங்க? அவன் அந்த ரெகுலராக 5 வயசில் எல்லாரும் விட்ற மாதிரி தான் விட்டான். அது வரைக்கும் விடலை. அதுக்கட்டில் அடிக்கடி ஃபிட்ஸ் வரும். ஃபிட்ஸ்னா எந்த நேரம் வருதுன்னே சொல்ல முடியாது. இதனால எனக்கு வந்து வெளியே எங்கே வேலைக்கு முயற்சி பண்ணவோ போக முடியாது. நீங்கள் அப்போ என்ன வேலை தான் பார்த்துட்டு இருந்தீங்க? அப்போ ஆட்டோ தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். ஆமாம், கல்யாணத்துக்கு முன்னாடி ஆட்டோ தான் ஓட்டினேன். கல்யாணத்துக்கு அப்புறமா நம்ம படித்த படிப்புக்கு ஏதாவது வேலைக்கு முயற்சி பண்ணலான்னு ரொம்ப ஆசையாக இருக்கும்போது, இவனுக்கு ஒரு மாதத்துக்கு 20 நாள் அவங்க கூட இருக்கணும். அவங்க கூட இருந்து ஸ்கூலுக்கு அனுப்புறது, ஸ்கூலில் ஃபோன் வந்தோடனே பையனை தேடி ஓடி போகிறது, பையனுக்காகவே லைஃப் இவ்வளோ நாளும் ஓட்டியாச்சு. இப்போ ஸ்கூலில் வந்து ஐக்யூ கம்மியாக இருக்குங்கிறத அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க? ஐக்யூ கம்மின்னு சொல்லிட்டு நார்மல் ஸ்கூலில் இவனுக்கு அறிவே இல்லைம்மா, அவனுக்கு எழுத படிக்க தெரியல, சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான், டீச்சரே அடிக்கிறான், குழந்தைகள்லாம் அடிக்கிறான் சொல்லி, நீங்கள் தயவுசெய்து நீங்கள் ஸ்பெஷல் ஸ்கூலில் கொண்டு விடுங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. டாக்டரும் அதான் சொன்னார். நான் படிச்சிருக்கேன்னா பிள்ளைகளை கொண்டு அங்கே கொண்டு சேர்க்கணுமா, இன்னும் கொண்டு போய் சேர்த்தேன். சரி, வேறு வழியே இல்லை, ஸ்பெஷல் ஸ்கூல் தான், பாலவாக்கத்தில் கொண்டு சேர்த்துட்டோம். பொண்ணை பற்றி சொல்லுங்க. பொண்ணு ஒரு வருஷம் கழிச்சு பொண்ணு பிறந்துட்டாங்களா உங்களுக்கு? ஆமாம், பொண்ணுக்கு வந்து இவனுக்கு ரொம்ப கேர் கொடுக்கறனால அவளுக்கு கொஞ்சம் மனசுக்கு சங்கடம். ஏன்னா இவன் 24 ஹவர்ஸ் உடம்பு சரியில்லாமல் இருக்கனால இவனை சுற்றிக்கிட்டே நடப்போம். நம்மக்கிட்ட அன்பு காட்டலையேன்னு ஒரு ஃபீலிங் ஆரம்பத்தில் இருந்துச்சு. அதை எங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டோம். நீ அவளுக்கு ஏற்ற மாதிரி அன்பு காட்டணும். எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள்? அது எந்த மாதிரி கேரக்டரில் புரிஞ்சுக்கலாம். அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, எப்பவும் ஸ்டப்பான மூஞ்சி ஒரு சைஸாக இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ கொஞ்சம் ஏன் இந்த குழந்தை எப்படி இருக்குது, அவனுக்கு ரொம்ப கேர் கொடுக்குறோம். அவங்க சொல்லி புரிகிற வயசு அப்போ கிடையாது. ஆமாம், கண்டிப்பாக. ஆமாம், அதுக்கப்புறம் இவனுக்கு ட்ரீட்மெண்ட் அலைஞ்சு இவளையும் ஸ்கூலுக்கு விட முடியாத சூழ்நிலை. அப்படி அவளுக்கு 2-3 வருஷம் வேஸ்ட் ஆகி போச்சு. விட முடியாத சூழ்நிலை? ஆமாம், இப்போ இவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது இவளை மட்டும் கொண்டு நான் ஸ்கூலுக்கு விட முடியாதுல்ல. ஏன்? அந்த ஆள் கிடையாது எங்களுக்கு. ஆள் கிடையாது. இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் மாற்றி ஹாஸ்பிட்டலில் நாங்கள் இருப்போம். பட் இவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் லெவல் எப்படி இருந்தது? இவளுடைய இன்டெலிஜென்ஸ் பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு, ஒன்றும் பரவாயில்ல. இப்போ அவள் 6th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். இவன் அடிக்கடி ஹாஸ்பிட்டலில் அட்மிட், மாதத்துக்கு 10 நாள் அட்மிட் ஆகும்போது இவளுக்கு ஸ்கூலுக்கு போக முடியாது. அதனால 2 வருஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ அவளுக்கு பிரச்சனை இல்லை. பையனும் இப்போ நல்லா ஓரளவுக்கு டெவலப் ஆகி வந்துட்டான். அப்புறம் உங்கள் ஒய்ஃபுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அவளுக்கு கார்டியோ மேகலை, ஹார்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சால் கொஞ்சம் கஷ்டம். அவளுக்கு வந்து இப்போ நர்ஸாக இருக்கிறா. அவளை வேலையில் அவள் கரெக்டாக இருப்பாள். அதனால் எங்கே போனாலும் வேலை கிடச்சிரும். இந்த சூழ்நிலையும் வேலைக்கு போகிறது பெரிய விஷயந்தான். ஆமாம், அதனால் சரி வேலைக்கு போகிறதுனால எனக்கும் கொஞ்சம் மெடிசன் செலவுக்கு இதுக்கெல்லாம் நல்லா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குது. வேலைக்கு போகாமல் நான் மட்டும் இருந்தேன்னா கண்டிப்பாக முடியாது. இப்போ அவங்களுக்கு வந்து குழந்தைங்க இந்த மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? மனசுக்குள்ளே 1000 கஷ்டம் இருக்கும். எங்கள் கஷ்டத்தை பிள்ளைங்கிட்ட காட்டுறதே இல்லை. நாங்கள் நொந்துக்கிறதா காட்டிக்கவே மாட்டோம். நாங்கள் கொஞ்சம் மனசில் கவலைகள்லாம் வெளியே காட்டாமல் இப்போ வந்து 1 வருஷமாக நல்லா திருப்தியாக இருக்கிறோம்.
ஜூல்ஸோட பிஹேவியர் எப்படி இருக்கு? இப்போ அவனோட வயசுக்கு தகுந்த நாலேஜ் வந்துருச்சு. இப்போ ஒரு வருஷமாக அவன் ரொம்ப நல்லா இருக்கிறான். போன வருஷம் ஐக்யூ டெஸ்ட் பண்ணும்போது அவனுடைய பிஹேவியர் கேரக்டர்லாம் அந்த 15 வயசுக்குள்ளே அறிவு வந்துருச்சு. ஓகே. அவன் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. உடனே அவனை ரெகுலர் ஸ்கூலில் போட்டோம். அப்போ போடும்போது அவனுக்கு அறிவு வந்து எழுத்தறிவு மட்டும் கம்மியாக இருந்துச்சு. ஸ்பெஷல் ஸ்கூலில் வந்து உங்களுக்கு எழுத்தறிவுலாம் அதிகம் கொடுக்க மாட்டாங்க, ப்ராக்டிக்கல் தான் அதிகம் கொடுப்பாங்க. அவனுடைய எழுத்தறிவு செகண்ட் ஸ்டாண்டர்டுக்குள்ள அறிவு இருந்திருக்கு. இந்த வருஷம் 3rd ஸ்டாண்டர்ட் போட்டிருக்காங்க. இந்த 3rd ஸ்டாண்டர்டில் அந்த வயசு 15 இயர்ஸுக்குள்ளே அவனுக்கு நாலேஜ் எல்லாம் இருக்குது. நல்லா டெவலப் ஆகிட்டு வந்துட்டுருக்கிறான். இந்த அளவுக்கு டெவலப் ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அது பெரிய ஆசை. என்ன காரணம் நினைக்கிறீங்க? இது ஒரு பெரிய மிராக்கள். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பலருக்கு நம்பிக்கை இருக்கலாம், சிலருக்கு நம்பாமல் இருக்கலாம். எல்லாரும் சொன்னாங்க புரசவாக்கத்தில் ஒரு பாஸ்டர் இருக்கிறார், அவர்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணோம், உங்கள் பையன் சரியாயிடுவான். நானும் சரி அவரை பார்த்துட்டு வந்துடுமே, எவ்வளோ முயற்சி பண்ணோம், இது ஒன்று பண்ணுவோமேன்னு ஆசையோடு போனேன். அங்கே போனால் எல்லோரும் கீவில் இன்னும் ப்ரேயர் பண்ணிருந்தாங்க. என் பையன் தலையில் அப்படி தொட்டார், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றுமே செய்யலை, முடியாது, அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. இது எந்த வருஷம் நடந்தது? 90 போன வருஷம் ஏப்ரல் மாதம் ஸ்கூல் லைவ் டீமில் நடந்துச்சு. சரி, எனக்கு ஒரு நம்பிக்கை, அவர் விசேஷமான மனுஷன், பெரிய திருக்கதரிசி, சுகம் ஆவான் பையன்ட்டு. அடுத்த நாள் திங்கக்கிழமை மெடிக்கல் காலேஜில் போய் ஐக்யூ டெஸ்ட் பண்ணேன். 2 நாள் பண்ணாங்க. 2 நாள் பண்ணும்போது நான் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன், பையன் சரியாயிடுவான். ஒய்ஃபுக்கு நம்பிக்கையே இல்லை, அவர் என்ன கடவுளா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தா. அடுத்த நாள் ரிப்போர்ட் வந்து பையன் நார்மல், அவனை ரெகுலர் ஸ்கூலில் சேர்க்கலாம், சர்டிஃபிகேட்டே கொடுத்துட்டாங்க. அவனுக்கு எல்லா அறிவும் இருக்குது, எழுத்தறிவு மட்டும் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் கால தான் இருக்குது. ஏன்னா ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு அது வரைக்கும் போயிட்டு இருந்ததுனால ரைட்டிங் மட்டும் கொஞ்சம் ரைட்டிங் ப்ராப்ளம் இருந்துச்சு. மற்றபடிக்கு ஐக்யூ நல்லா டெவலப் ஆயிடுச்சுனாங்க. உடனே அந்த ஸ்கூலில் போய் அந்த சர்டிஃபிகேட்லாம் கொண்டு கொடுத்தோன்னா அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்காகவே ரெகுலர் ஸ்கூல் அந்த காம்பவுண்ட்லேயே இருக்குது. ஆமாம், உடனே அங்கே சர்டிஃபிகேட்லாம் பார்த்தாங்க, அவனை எழுத வச்சு ஒரு ட்ரையல் பார்த்தாங்க. ஒரு 3 மாதம் ட்ரைனிங் கொடுத்தாங்க, ரெகுலரில் வைக்கலாமான்னு. நல்லா திருப்தி ஆனோன்னே அவனுடைய எழுத்தறிவுக்கு 2nd ஸ்டாண்டர்ட் போடுறேன், நீங்கள் வருத்தப்படாதீங்க, பையன் பெரியவனாக இருக்கிறான்னு. நானும் கவலைப்படாமல் ரெகுலர் வந்ததே போதும் அப்படின்னு விட்டுட்டேன். இந்த வருஷம் 3rd ஸ்டாண்டர்ட் போட்டிருக்காங்க. இந்த வருஷம் ஒருவேளை 5th ஸ்டாண்டர்ட் கூட போட்டிருப்பாங்க. அவனுக்கு வாய்ப்பாடு சொல்ல தெரியாமல் ஆகிப்போச்சு. அதை நாங்கள் ட்ரைனிங் கொடுக்காம விட்டோம். இப்போ அதை ஒழுங்காக அவனே படிக்கிறான், அவனே அவனுடைய வேலையை க்ளீனாக செய்கிறான். ஒரு நார்மல் குழந்தை என்ன செய்யுமோ அந்த அளவுக்கு மாறிட்டான். 1 நிமிஷம் ப்ரேயரில். அது வந்து நம்ப முடியாத ஒரு அதிசயம். எனக்கு இதை மாதிரி குழந்தைகளை நிறைய பேர் நானே அந்த இடத்துல ப்ரேயர் பண்ண கூட்டிகிட்டு போயிட்டேன் நம்பிக்கையினால். அது பெரிய மிராக்கள். அதுக்கப்புறம் தான் பையன் நல்லா இருக்கிறான். இப்போ வந்து எனக்கு மனசு திருப்தி. இப்போ எனக்கு என்னுடைய வேலைக்காக நான் எங்கேயும் முயற்சி பண்ணலாம். இதுவரை அந்த நம்பிக்கை எனக்கு கிடையாது. இனி ஆட்டோ ஓட்ட வேண்டாம், ஏதாவது ஒரு அஃபிஷியலாக நல்ல வேலை. உங்களுக்கு ஆட்டோ ஓட்டுறது பிடிக்கலையா? ஆட்டோ ஓட்டுறது பிடிக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. நல்ல தொழில், ராத்திரி 12 மணி கூட காசு தரக்கூடிய தொழில், யார்ட்டையும் கையேந்த வேண்டாம், நல்ல தொழில். ஆனால் என்னுடைய சிச்சுவேஷனுக்கு அது எனக்கு ஒத்து வரல. ஆமாம். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து மொத்தம் 3 MA படிச்சிருக்கிறேன். 92ல் ஒரு MA ஹிஸ்ட்ரி மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி. அதுக்கு முன்னாடி BA ஹிஸ்ட்ரி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படித்தேன். அப்புறம் 2002ல் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி பொலிட்டிக்கல் சயின்ஸ். அரசியலில் கொஞ்சம் ஆர்வமாக இருந்துச்சு, அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அது படித்தேன். ஆமாம், பொலிட்டிக்கல் சயின்ஸ். அரசியல் படிச்சுக்கிட்டு நீ அரசியல்வாதியாக வா, வெறுங்கையாக வராத அப்படின்னு நிறைய பேருக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதுக்குள்ளே அரசியல் நம்ம வராட்டாலும் படிப்போம் அப்படின்னு. இப்போ நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி MA முடிச்சிட்டிங்கல்ல, MA ஹிஸ்ட்ரி முடிச்சிருந்தீங்க? ஆமாம், MA ஹிஸ்ட்ரி முடிச்சேன். அப்போ ஏன் நீங்கள் அதுக்கு தகுந்த வேலைக்கு அப்ளை பண்ணி வேற எந்த ஒரு வேலையும், அதாவது MA ஃபைனல் ஓட்ட ஆரம்பிச்சிங்க? ஆட்டோ அதுக்கு முன்னாடியே ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். புரியுதுங்களா? 90 ஜனவரி மாதம் 7ஆம் தேதி ஆட்டோ ஓட்ட வந்தேன். ஆட்டோ ஓட்ட வரும்போது நான் BA படிச்சுட்ருக்கிறேன் கரஸ்பாண்டனில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில். ஆட்டோ வாங்கி 1 வாரம் ஓட்டுறதுக்கு விருப்பம் இல்லாமல் விட்டுருந்தேன், வாடகை கொடுத்துடலான்னு. ஒரு டிரைவரும் கிடைக்காதனால நானே ஓட்டினேன். ஓட்டினதும் கொஞ்சம் சில்லறை கிடச்சதும் நல்லா தானே இருக்குது, அப்படியே அது கண்டினியூஸ் ஆகிடுச்சு. அதுலேருந்து தப்ப முடியாது. உங்கள் படிப்புக்கும் ஆட்டோ ஓட்டுற தொழில் ஹெல்ப் பண்ணித்தா? ஃபீஸ் கட்டுறதுக்கு அப்படி இப்படின்னு? ஆமாம், அதை வச்சு தான் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது. ஆமாம், ஆட்டோ வந்து நல்ல தொழில் தான். உங்களுக்கு நான் ராத்திரி கூட வீட்டை விட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்தால் 100 ரூபா வேணும்னா யார்ட்டையும் கடன் கேட்க வேண்டாம். அப்படிப்பட்ட நல்ல தொழில் தான். நீங்கள் ஒழுங்கான நியாயமான வாடகை கட்டினா உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். படிப்புக்கு தனி மரியாதை கொடுக்குறாங்க கஸ்டமர்ஸ்லாம். நல்ல தொழில். ஆனால் செய்கிறவங்களை MA ஹிஸ்ட்ரி முடிச்சிங்க, அப்புறம் என்னாச்சு?
எம்ஏ பண்ணிவிட்டு முடித்ததுக்கப்புறம் 93 to 94 வந்து பிட்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வேப்பமூடு நாகர்கோயிலில் ஒரு பிஜிடிசி கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஒன்று பண்ணேன். 1 year கோர்ஸ். அதில் ஒரு 13 லாங்குவேஜ் பேக்கேஜஸ்லாம் படித்தேன். அப்படி இப்போ கம்ப்யூட்டர் லைனில் போயிடலாம் அப்படிங்கிற ஆசையில் படித்தேன். ஏதாவது நல்ல வேலை கிடைக்காதா தான் அந்த பெரிய கல்வி படித்தேன். இந்த சுச்சுவேஷனில் கல்யாணம் ஆகி 95 பையன் பிறந்தான். பையன் பிறந்த பிறகு இவனுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி 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 வேலைக்கு போகக்கூடிய முயற்சியை விட்டுட்டேன். நம்ம வேலைக்கு போனால் பையனை காப்பாற்ற முடியாது, எல்லோரும் வேலைக்கு போய் பிள்ளைய காப்பாற்றுவாங்க. எனக்கு இப்போ வெளியே வேலைக்கு போனால் இவனை சமாளிக்கிறதுக்கு ஆள் கிடைக்காது. கண்டிப்பாக இவனுக்காக நான் வேலைக்கு முயற்சி பண்ணல. இந்த 10-12 வருஷமாக முயற்சி பண்ணால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கும். இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு கண்டிப்பாக முதல்ல குழந்தை தான் மெயின். இவனை ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணிவிடுவோன்னு இந்த படிப்பில் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். ரெண்டாவது தமிழில் பழமொழி சொல்கிற மாதிரி ஆடை இல்லாதவன் அரை மனிதன், கல்வி இல்லாதவன் கால் மனிதன். அது என்னுடைய பாலிசி. அந்த கால் மனிதனாக ஒரு மனுஷன் நடக்கக்கூடாது, முழு மனிதனாக இருக்கணும். அரசு எம்எல்ஏ ஆனாலும் சரி, மந்திரி ஆனாலும் சரி, ஒரு வேலைக்கு வந்தால் முழு மனுஷனாக இருக்கணும். அதுக்கு நம்ம கல்வியை தகுதிப்படுத்திக்குவோம். ஒன்றும் ஆட்டோ ஓட்டுறதுக்கு இவ்வளோ கல்வி தேவைப்பட்டிருக்கு. அதை இன்னும் விடுறதுக்கு மனசில் இன்னும் படிக்கணுங்கிற ஆசை நிறைய இருக்குது. இன்னும் மேலே இன்னொரு எம்ஏ பண்ணலாமா, ஒரு பிஹெச்டி பண்ணலாமா அப்படிங்கிற ஆசை இருக்குது. இப்போ தான் 2009 தான் 3வது எம்ஏ அண்ணாமலை யூனிவர்சிட்டி நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்களா? பாஸ் ஆயிடுச்சு. ஓகே. எம்ஏ இன்டர்நேஷ்னல் ரிலேஷன், அதாவது உலக நாடுகளுக்குள்ள உறவுகள், அரசியல் உறவுகள் எப்படி இருக்குது. 3 சப்ஜெக்ட்டுமே அரசியல் தான். அது இப்போ டிசம்பரில் பாஸ் பண்ணிட்டேன். தன்னோட வயசை கூட பெருசாக எடுத்துக்காம தொடர்ந்து படிக்கணும் அப்படிங்கிற ஆசையில் இருக்காங்க வீரமுத்து மற்றும் சேகர். அதில் பார்த்தீங்கன்னா சேகர் 3 எம்ஏ முடிச்சதுக்கு அப்புறமும் மேலே படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதை பற்றி இப்போ அவர்கிட்ட பேசலாம். சொல்லுங்கள் சேகர், நீங்கள் 3 எம்ஏ முடிச்சிட்டீங்க, இப்போ தொடர்ந்து படிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆமாம், அடுத்து நெக்ஸ்ட் ஒரு பிஹெச்டி பண்ணணும் ஒரு ஆசை. ஓ வெரி குட். அரசியல் ஆய்வு சேர்ந்து டோட்டல், அதாவது அரசியலமைப்பு சட்டத்திலேயே நிறைய குறைபாடுகள் இருக்குது. அது தனி மனிதனால் ரிசர்ச் பண்ண முடியாத விஷயம். ஏன்னா 444 சட்டத்துலேயுமே ஒவ்வொரு உட்பிரிவையும் பிரித்து படித்து பார்க்குறதே பல வருஷங்கள் ஆகிடும். கண்டிப்பாக குறிப்பிட்ட ஒரு சில மாற்றங்கள், நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கு. அது என்ன மாதிரி சாதாரணமாக ஒரு ஆட்டோ டிரைவர் மாதிரி ஆளுங்க வந்து ரிசர்ச் பண்ணும்போது மக்கள் மத்தியில் ரொம்ப விழிப்புணர்ச்சி வரும். 2-3 டைட்டில்ஸ் வச்சுருக்கிறேன். அது பணம் இல்லாத காரணத்தினால இழுத்துட்டு போகுது. என்ன டைட்டில்னு சொல்லுங்களேன். இப்போது முக்கியமாக சொல்லப்போனால் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது எப்படி. நம்ம அரசாங்கம், மத்திய அரசாங்கம் ரொம்ப வருஷமாக தள்ளாடுற விஷயம். இது யாராவது முன் வரணும். என்ன மாதிரி நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக உள்ள நாடுகளுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒருத்தர் ரிசர்ச் பண்ணி இப்படி தான் கண்ட்ரோல் பண்ணணுங்கிற ஐடியாவை கொடுக்குறோம். ஏன்னா பெரும்பாலான அரசியல்வாதிகள்கிட்ட கல்வி கிடையாது. பணவீக்கம்னா என்னென்னு கேட்பாங்க திருப்பி. அந்த அளவுக்கு தான் இருக்குது. அப்போது இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். இன்னும் நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கு. நிறைய பொருளாதார ரீதியாகவும் சரி, சட்ட ரீதியாகவும் சரி, நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கு. ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி பண்ண மாணவர்கள் வரணும். எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப இருக்குது. முடிஞ்ச வரையும் சீக்கிரம் நான் பிஹெச்டி பண்ணிடுவேன். இப்போ அதுக்கு வந்து பண்ணுறதுக்கு பொருளாதார சிக்கல்கள் இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல. ஆமாம், பொருளாதார சிக்கல் வந்தாலும் சரி, இது விட்டுறது கிடையாது. அதை கடன் வாங்கியாவது காரியத்தை சாதிக்கணும் மாதிரி நான் முயற்சி பண்ணுறாள். டெஃபினட்டாக சீக்கிரம் பண்ணுவேன். இப்போ ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கீங்கல்ல, வேறு ஏதாவது வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா? இல்லை இப்போ ஒரு 12 வருஷம் 13 வருஷமாக பண்ணல. நீங்கள் வேலைக்கு நான் முயற்சியே பண்ணலை. பண்ணுனா கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ முயற்சி பண்ணுறதுக்கு ஆசைப்படுறேன். ஏன்னா பையன் நல்லா ஸ்டடி ஆகிட்டான். இனி இவங்களை போயிட்டு கவலைப்படாத அளவுக்கு அவங்க நல்லா தேறிட்டாங்க. அவங்களே தன்னுடைய வேலைகள்லாம் செய்கிறதுக்கோ ஸ்கூலுக்கு எல்லாத்துக்கும் தேறிட்டான். இது வரைக்கும் அந்த ஹோப் இல்லை. இப்போ அவனுடைய முன்னேற்றங்கள் நிறைய நல்லா இருக்கிறதுனால ஃப்ரீயாக விட்டுட்டு வேலைக்கு போகலாம்ங்கிற தைரியம் வந்துட்டு. அதனால் இனி கண்டிப்பாக யார் வேலை கொடுத்தாலும் போய் சேர்ந்துடலாம். இப்போ இந்த நிகழ்ச்சி மூலமாக யாராவது உங்களை வேலைக்கு கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், போவீங்களா? கண்டிப்பாக நல்ல வேலை கிடைச்சுன்னா போயிடுவேன். நல்ல வேலைன்னா நீங்கள் எதை சொல்கிறீங்க? ஓரளவு குடும்பத்தை நடத்துகிற மாதிரி வருமானம் வேணும். நல்ல வேலை ஆரம்பத்தில் சம்பளம் கம்மியாக இருக்கும். வருஷங்கள் போக போக தான் பண்ண முடியும் இல்லையா? இப்போ உள்ள சூழ்நிலைக்கு ஆரம்பத்துலேயே ஓரளவுக்கு ஃபேமிலி ரன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஆட்டோ விட்டுட்டு போயிடுவேன். இப்போ நீங்கள் படிச்சிருக்கிற சப்ஜெக்ட்ஸுக்கு தகுந்த வேலை தான் போகணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த மாதிரி சப்ஜெக்ட் தான் படிச்சிருக்கிறோம் இல்லையா? இருந்தாலும் ஒரு முதுகலை பட்டம் இருக்கும்போது நிறைய வேலை கிடைக்கலாம், அஃபிஷியலாக வேலை கிடைக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. கிடைச்சின்னா கண்டிப்பாக வேலையை போயிடுவேன். பசங்களுக்கு என்ன பிளான் வச்சுருக்கீங்க? பசங்களுக்கு இது வரைக்கும் எந்த சேவிங்ஸும் பண்ணலை. இதுவரை பண்ணதெல்லாம் எக்ஸ்பென்சிவ் தான். ஹாஸ்பிட்டல் செலவு தான் பண்ணியிருக்கோம். ஒன்றுமே நகையோ பணமோ எதுவுமே சேர்க்கலை. அவங்களுக்கு முக்கியமாக நான் கொடுக்கறது கல்வி தான் கொடுப்பேன். கண்டிப்பாக. ஆமாம்,
கல்வி எல்லா மனிதனுக்கும் வேணும். ஆமாம், இப்படி ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலில் படித்த குழந்தைய ரெகுலர் வரைக்கும் கொண்டு வர்றது ஒரு பெரிய விசேஷம். அவனுக்கு இன்னும் நாங்கள் கல்வி கொடுத்துட்ருக்கோம். ஐயோ 15 வயசாச்சே 3ஆம் வகுப்பு போகிறானெல்லாம் வைக்கப்படல. நீ படி, இன்னும் 2 வருஷம் ஆனால் நீ SSLC எழுதுகிற அளவுக்கு உனக்கு அறிவு வரும். கண்டிப்பாக. அதனால் நாங்கள் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கோம். அவனும் அதுக்கு மாதிரி டெவலப் பண்ணிட்டு இருக்கிறான். முதல்ல நான் கொடுக்குறது கல்வி தான் கொடுப்பேன். ஏன்னா நல்லா திருப்தி ஆயிடுச்சு கல்வி. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையானதை இனிமேல் தான் சம்பாதிக்கணும். இப்போ இது வரைக்கும் ஒன்றும் கிடையாது செஞ்சது. பற்றி சொல்லுங்கள். பொண்ணு பிரச்சனையே கிடையாது, நிம்மதியான, ரொம்ப சைலண்ட்டு. அவளால் எந்த பிரச்சனையும் கிடையாது. பையனால் தான் ரொம்ப தொந்தரவு இருந்துச்சு. இப்போ அவளுக்கு இப்போ 14 வயசு ஆகுது, 14 இயர்ஸ் ஆகுது. இன்னும் அவளுக்கு ஒரு SSLC முடித்து அவளுக்கு அதுக்கப்புறம் எவ்வளோ விரும்புகிறாளோ அவ்வளோ படிக்கட்டும். அந்த கல்விக்கு மட்டும் நம்ம வீட்டில் தடையே கிடையாது. 49 வயசில் நானே படிக்கும்போது பிள்ளைகளை சும விட முடியுமா? கண்டிப்பாக. அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் ஆகும். அதே மாதிரி என்ன வந்து இந்த வயசுலையும் படிக்கிறாரே. வயசுலாம் கல்விக்கு இடமே கிடையாது. இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். படிக்க படிக்க 4 பேருக்கு நன்மையாக தான் இருக்கும், வழியே தீமையாக இருக்காது. அது எந்த விதத்தில் நமக்கு பயன்பட்டுக்கிட்டே இருக்கும், மற்றவங்களுக்கும் பயன்படும். நம்ம அதனால் கல்விக்கு முதலிடம் கொடுத்துருவேன். சம்பாத்தியம் எல்லாம் ஆண்டவன் கையில் தான் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் ஜூலியா, படிக்கும்போது அப்பா கூட உட்காந்து படிப்பார் அவங்க கூட? ஏன்னா இப்போ தான் 2009 தான் MA முடிச்சிருக்காருல்ல. இல்லை, அவர் வீட்டில் உட்காந்து படிச்சது. எங்கே படிப்பார்? ஆட்டோ ஓட்டும் போது தான் படிப்பார். ஓ, இப்போ வீட்டில் படிக்கிறதே கிடையாது. இல்லை. நீங்கள் இப்போ அப்பா வந்து இந்த மாதிரி MA பண்ணுறாரு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே 2 பேரும் எப்படி ஃபீல் பண்ணீங்க? அவரால் படிக்க முடிஞ்சது, எங்களால் படிக்க முடியலன்னு ஃபீல் பண்ணோம். ஓகே, பட் நீங்கள் அந்த வயசு வரல இன்னும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு. ஃப்யூச்சரில் நீங்களும் டெஃபினட்டாக படிப்பீங்க. இப்போ அப்பா வந்து உங்களுக்கு பாடம்லாம் சொல்லி கொடுப்பாரா? இல்லை. ஒரு நாள் கூட சொல்லி கொடுத்ததே இல்லையா? இல்லை, நானே படிச்சேன். உங்களுக்கு சந்தேகம்லாம் வந்தால் அப்பாட்ட கேட்டதே கிடையாதா? அம்மா கிட்ட கேட்பேன். அம்மா கிட்ட தான் கேட்பீங்க. அம்மா வந்து வீட்டுக்கு 5 மணிக்கு வந்துடுறாங்கல்ல, அதுக்கப்புறம் அவங்க கூட உட்காந்து சொல்லி கொடுப்பாங்களா? ஆமாம். அப்புறம் நைட்டு கூட படிப்பேன். படித்து ஒரு வேலைக்கு போகணுன்னு பார்க்குறேன். என்ன மாதிரி படிக்கணும்னு நினைக்கிறீங்க? இன்ஜினியராக ஆகணும்னு பார்க்குறேன். இன்ஜினியரிங், வெரி குட். உங்களுக்கு ஜூலியா என்ன உங்களோட எய்ம்? நானும் அப்பா மாதிரி படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். எந்த சப்ஜெக்ட் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க? நான் இப்போ கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், வெரி குட். சேகருடைய குடும்ப கதையை இன்றைக்கி நம்ம பார்த்தோம். பல பிரச்சனைகளுக்கு நடுவில், பல சிக்கல்களுக்கு நடுவில் ரொம்ப ஆர்வத்தோடையும் உற்சாகத்தோடையும் சேகரும் தன்னோட 2 குழந்தைங்களும் படிச்சுட்ருக்காங்க. சேகர் தன்னுடைய படிப்புக்கு தகுந்த ஏதாவது ஒரு நல்ல வேலையும் எதிர்பார்த்துட்ருக்காரு. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கிற நல்ல உள்ளங்கள் யாராவது இந்த குடும்பத்துக்கு உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் நாளை மேலும் சில வாழ்க்கை கதைகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.